Today, in the course Disaster Management, we are going to discuss Unit number 1 and Unit number 2. இந்த முதல் 2 அலகுகள் பேரிடர் மேலாண்மை என்ற கோர்ஸில் முதல் 2 அலகுகளை இன்று சுருக்கமாக பார்க்க உள்ளோம். முதல் அலகுல அந்த பேரிடர் என்றால் என்ன, அவற்றின் வகைகள் யாவை, இவற்றையெல்லாம் நம்ம சுருக்கமாக பார்க்க உள்ளோம். இந்த பேரிடர் என்பது தொன்று தொட்டு நமது முன்னோர்கள் அனைவருமே இந்த பேரிடர்னால இந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். இந்த பேரிடர் என்பது இயற்கையின் சீற்றத்தினால ஏற்படலாம், அல்லது மனிதர்களாலும் மனிதர்களின் அலட்சியம் இவற்றினாலும் இந்த பேரிடர்கள் ஏற்படலாம். இப்ப இந்த பேரிடர்கள் இப்ப இயற்கையினால வருதுன்ற நம்ம சொல்லலாம். பூகம்பம் வருது, சூறாவளி வருது, எரிமலை குமுறல், சுனாமி, காட்டு தீ, வெள்ளம், நிலச்சரிவு, வறட்சி, பஞ்சம், இது எல்லாமே இயற்கையின் சீற்றங்கள். அதே இப்போ இயற்கையா நடந்தாலும் சரி, இல்ல மனிதர்களால இந்த பேரிடர்கள் ஏற்பட்டாலும் சரி, அதனால என்ன விளைவுகள் விலை மதிப்பற்ற மனித உயிர்கள் இழக்கின்றோம், பொருளாதாரம் சீர்குலைகிறது, சமுதாய சீரழிகிறது. அதே மாதிரி நம்ம சூழல், இயற்கை சூழல், என்விரான்மெண்ட், அந்த சூழலும் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுது. இப்போ நான் கேட்பாங்க, சார் இந்த பேரிடர்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன சார் அர்த்தம், இதனுடைய பொருள் என்ன? இப்ப இந்த பேரிடருக்கான பொருள் அது இயற்கையாக ஏற்பட்டாலும் சரி, இல்ல மனிதர்களால ஏற்பட்டாலும் சரி. மனிதர்களால இப்ப ஒரு விபத்து இல்லையா, வாகன விபத்து, அது மனிதர்களால் ஏற்படக்கூடியது. இல்ல ஒரு அலட்சியம் இல்லையா, அதிகார வர்க்கத்தின் அலட்சியம், அப்போ அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள். இதனால என்ன ஆகும், பேரளவு மனிதர்கள் உயிரிழக்கின்றார்கள், அல்லது அவர்களுடைய அங்கங்களை இழக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் சொத்துக்கள் இல்லையா, பொருட்கள் அனைவரும் அழிந்து விடுகின்றன. இயற்கை சூழல் சீரழிகிறது, இயற்கை சூழல் சீரழிகிறது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பேரிடர்லையும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நடந்தா அங்க இருக்கக்கூடிய மக்களால அதை தாங்க முடியாம இருக்கு. அதுதான் இப்ப தாங்க முடிகிற அளவுல இருந்தா அதை நம்ம ஒரு பெரிய பேரிடர்னு சொல்ல முடியுது. பேரிடர்னு சொல்வதே நம்மளுடைய தாங்கும் சக்திக்கு மீறி எஞ்சி நிற்கக்கூடிய துன்பங்கள் தான். ஸோ இந்த பேரிடர்களால மனித குலமே ஒரு மிகப்பெரிய துயரத்தை அடைகின்றது. தொன்று தொட்டு இருந்தாலும் அது இன்றைய காலம் வரைக்கும் அந்த துயரம், உயிரிழப்பு எல்லாமே சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை கொண்டு வரக்கூடியதுதான் இந்த பேரிடர். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேரிடர்னால என்னென்ன சார் விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமான வாழ்க்கை, அது அந்த இப்ப ஒரு வெள்ளம் வரும்போது சாதாரண வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ முடியாது. வெள்ளத்தால வீடுகள்லாம் சூழப்படுது இல்லையா, கீழே தரைத்தளத்துல வெள்ளம் வந்தோன்னா மாடியில ஏறிக்கிறாங்க. அப்போ மாடியில இருந்து அவர்களுக்கு உணவு பொட்டலம் அவங்க வழங்கப்படுகிறது. ஸோ அதனால சாதாரணமான அவங்க வாழ்க்கை முறையே மாறி போயிடுது. அது மாத்திரம் இல்லை, பல பேர் மரணிக்கிறார்கள், இறந்து விடுகிறார்கள், சொத்துக்கள் அழிகின்றன. அதே மாதிரி மிகப்பெரிய பொருளாதார இழப்பு. இப்ப உதாரணமா வெள்ளத்துல சிக்கி, சார் நாங்கள் வீடுகளை இழந்து விட்டோம், எங்கள் சொத்துக்களை இழந்து விட்டோம், மாணவர்கள் சான்றிதழ்களை இழந்து விட்டார்கள். அப்போ அவங்களுக்கு எல்லாம் அரசு நஷ்ட ஈடு வழங்க வேண்டியது இருக்கு. அப்படி அதனால என்ன ஆகும், இது ஒரு வகையான மிகப்பெரிய பொருளாதார இழப்பு. ஒரு சமுதாய கட்டுக்கோப்பே குளிஞ்ச மாதிரி ஆயிரும். எந்த ஒரு இயற்கை சீற்றங்கள் பேரிடர் வந்தாலும் பொருளாதார ரீதியாக, சமூகவியல் ரீதியாக மிகப்பெரிய விளைவுகளை மனித குலம் சந்திக்க வேண்டியது இருக்கும்.
அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு பேரிடர் இருக்கு. அது வெள்ளமா இருக்கலாம், பூகம்பமா இருக்கலாம், நிலநடுக்கமா இருக்கலாம். உடனடியா என்ன ஆகும்? அவங்களுக்கு தங்குமிடம் வீடுகளை இழந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு தங்கும் இடம் வேண்டும். மாற்று இடம் வேண்டும். அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான ஆடைகளை அளிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை அளிக்க வேண்டும். பேரளவு அவர்களுடைய இறந்தவர்கள், கை கால்களை இழந்தவர்கள், பெரிய காயமுற்றவர்கள், அப்ப அவங்களுக்கெல்லாம் முதல் உதவி வேணும். அப்ப இதற்கே ஒரு பெரிய அமைப்பு வேணும். அதனால பேரிடர் மேலாண்மையில இது மிக மிக முக்கியமான பகுதி. யாருடைய விளைவுகள் தெரிஞ்சா மட்டும்தான் அதை பத்தி நன்கு உணர்ந்தால்தான் அந்த மேலாண்மைய சரியான முறையில செய்ய முடியும். அது மாத்திரம் இல்ல, இப்ப அந்த பேரிடருக்கு ஆட்பட்ட அந்த மக்களுக்கு மன உளைச்சல் இருக்கு பாருங்க, மனவேதனை, சைக்கலாஜிக்கல் டிராமா, மனவேதனை. அந்த வேதனை இப்ப சுனாமியில உயிரிழந்தவர்கள், அந்த வேதனையெல்லாம் இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்தை தாண்டினாலும் அது இன்னும் நமக்கு அதை மறக்க முடியாத ஒரு மறையாத வடுவாத்தான் மக்கள் மனதுல இருக்கு. சோ உளவியல் ரீதியான அந்த வேதனைய என்னைக்குமே மறக்க முடியாது. அந்த வேதனைய இது விட்டு சொல்லும். அதே மாதிரி அன்றாட வேலை செய்தவங்க, அவங்களுக்கு வாழ்க்கை, அவங்க இப்ப சிறு வியாபாரிகள் இருக்காங்க, சாலையோர வியாபாரிகள், அவங்கெல்லாம் அந்த நிறுவனத்தை மறுபடியும் அவங்களால செய்ய முடியாது. எல்லாமே சார் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சுங்க, அதனால எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை, அதனால எங்களுக்கு உணவு வேணும். அதே மாதிரி தகவல் தொடர்பு விட்டு போகும், போக்குவரத்து பண்ண முடியாது, கட்டுமான வசதிகள், சாலைகள்லாம் அழிந்து விடும், குண்டும் குழியுமா போகும், போக்குவரத்திற்கு அது பொருத்தமாக இருக்காது, உதவிகரமாக இருக்காது இல்லையா? பேருந்து போக்குவரத்து இருக்காது, ரயில் போக்குவரத்து இருக்காது, பல நேரங்கள்ல விமான போக்குவரத்தும் அவங்க ரத்து செஞ்சிருவாங்க. சோ தகவல் தொடர்பு அது முற்றிலுமாக அருந்துவிடும். அது மாதிரியான மறுபடியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரியானதுல எல்லாம் திருடுவாங்க, திருடிட்டு போற ஒரு மனோபாவமும் இருக்கு. மக்கள்லாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வீடெல்லாம் அவங்க விட்டுட்டு போனாலும் வீட்டுக்குள்ள போந்து திருடுற கூட்டம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அது மாத்திரம் இல்லை, எபிடெமியாலஜிக்கல் த்ரெட்ஸ், எபிடெமிக், ஸோ தொற்று நோய்கள் இப்ப மலேரியா அது ஒரு தொற்று நோய், ஒட்டுவாரட்டி நோய், மலேரியா, காலரா, இது போன்ற இந்த மாதிரி தொற்று நோய்கள், கம்யூனிகபிள் டிசீசஸ் ஒருத்தர் இருந்து ஒருத்தர் போயிடும். அந்த மாதிரியான நோய்களும் இந்த பேரிடர்கள் காலத்துல இருக்கும். அது மாத்திரம் இல்ல, பொருளாதாரத்தை மிக மிக அதிகமாக சீரழிக்கக்கூடியது இடப்பெயர்வு. ஒரு ஊர்ல இருந்து அந்த கிராமங்கள்ல இருந்து நகரத்துக்கு போவாங்க, இல்ல நகரங்கள்ல இருந்து பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக இடம்பெயர்வார்கள். அது நீங்க தற்காலிக இடப்பெயர்ச்சியா இருக்கலாம், இல்ல நிலையான இடப்பெயர்ச்சியா, நமக்கு இந்த ஊரே வேண்டாம், நம்ம வெளியூர் போயிடலாம் அப்படின்னு அந்த மக்கள் அவங்க நினைப்பாங்க. அதை நமக்கு தவிர்க்க இயலாது. அதனால அதான் நம்ம மைக்ரேஷன் சொல்லுவோம், இடப்பெயர்ச்சி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், இந்த இடத்துல பாதிப்பு இருக்கு, நம்ம இங்க இருக்க வேண்டாம் என்று அவர்கள் சொல்வார். அதனால இதுல நம்ம பேரிடர்னால நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இப்ப கெட்டது அப்படின்னா பாதிப்பு இருக்கு, பாதிப்பு இருக்கிறத நம்ம மேம்பாடு செய்யணும். இது ஒரு மிகப்பெரிய இடையூறு வருது. அந்த இடையூறு வரும் பொழுது புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய உத்திகள், இந்த இடையூறுகள்ல இருந்து எவ்வாறு நம்மளை தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதே நம்ம கண்டுபிடிப்போம். அதனால ஒரு நேர்மறையான சில கருத்துக்களை நம்ம பெறலாம். ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நம்ம அதை தாங்கிட்டு அதை எவ்வாறு எதிர்கொள்வது, எவ்வாறு சமாளிப்பது, அதை எவ்வாறு அதுல இருந்து அதை குறைப்பது, இனி வருங்காலங்கள்ல இதனுடைய விளைவை எவ்வாறு குறைக்கலாம், இந்த துன்பத்தை குறைக்கலாம், இந்த துயரத்தை குறைக்கலாம், இது மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள்லாம் வரும். அதே மாதிரி இது கடுமையா இருக்கும். பேரிடரின் விளைவுகள் கடுமையா இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மக்கள் ஒத்தாசையா இருந்து அதை பங்கிட்டு கொள்வார்கள். இப்ப சென்னையில பெருவெள்ளம் வரும்போது கூட மக்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டார்கள். அதே மாதிரி இந்த துன்பம் வரும்போது எல்லாமே புதிய புதிய இல்லையா விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வோம்.
எல்லாமே வாழ்க்கை ஒரே சீரா போயிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் பேரிடர்கள் காலத்துல வரக்கூடிய துயரங்களிலையும் துன்பத்திலையும் நம்ம பல புதிய புதிய விஷயங்களை கத்துக்கொள்ள போறோம். அதாவது இது வந்து கடவுளோட சாபம் இல்லையா? இது வந்து ஸ்கவுர்ஜ் அப்படின்னு சொன்னா கூட, அதனால இதுல நேர்மறையா நம்ம வந்து இதை எப்படி தன்னிறைவோட வாழலாம்? இது துன்பம் தான். ஆனாலும் நம்ம மாற்றிக்கொள்ளலாம். மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய இது ஒரு வாய்ப்பு. ஏன்னா இந்த துன்பம் வரும்போது தான் தெரியும். சரி, இதிலிருந்து நம்ம எப்படி மாறி இந்த துன்பத்த நம்ம குறைத்துக் கொள்ளலாம். இது வந்து அது மாரி கிட்டத்தட்ட ஒரு பேரிடர்கள் காலம் பூராமே ஒரு அவசர நிலை தான். ஒரு அவசர நிலை தான். இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்வது அதிகம். இது பேரிடர் காலத்துல பல இடர்கள் இருக்கும். இருந்தாலும் அத நம்ம தாங்கும் சக்தி, ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெசிலியன்ஸ்ன்னா நம்ம அதால தாங்கலாம். அந்த இடர்களை தாங்கலாம். மன ரீதியாக அதை நாம தாங்கலாம், எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த மன உறுதி, வளைந்து கொடுக்கும் தன்மை, இது எல்லாமே நமக்கு இந்த பேரிடர் காலத்துல நம்ம மனிதர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதனால இந்த இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேரிடர்கள வந்து நம்ம பல வகையாக பிரிக்கலாம். பல வகையா பிரிக்கலாம். முதல் வகை அ நீர், பருவநிலை மாற்றங்கள் தொடர்பான பேரிடர்கள். நீர் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான பேரிடர்கள். வெள்ளம். இல்லையா? திடீர்னு அதிகமான மழை பெய்யுது. அதனால வரக்கூடிய வெள்ளம், திடீர் வெள்ளம். அப்புறம் சூறாவளி காற்று. இந்த சூறாவளி காற்றவே பல வெப்ப பகுதிகள்ல கடல்ல உருவாகக்கூடிய சூறாவளிய தான் பல நாடுகள்ல டொர்னடோஸ்ம்பாங்க, ஹரிகேன்ஸ்ம்பாங்க. இல்ல இந்த மாரி பல பெயர்கள்ல ஆங்கிலத்துல அழைக்கிறார்கள். இல்லையா? அதே மாரி ஹெயில் ஸ்டார்மு, மேக வெடிப்பு. இப்ப 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி உத்தராகண்ட்ல நம்ம இந்த மேக வெடிப்புனால அதிகமான மழையும், வெள்ளமும் ஏற்பட்டது. அதே மாரி தான் வெப்ப அலை. குறிப்பிட்ட டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல வெப்பம் கூடிருச்சுன்னா, அப்போ என்ன ஆகும்? ஸோ வெப்ப அலை அத வீச ஆரம்பிக்கும். அதனால மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதே மாதிரி மலைப்பிரதேசங்கள்ல பனி புயல், கோல்டு வேவ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு கீழ குளிர் வரும்பொழுது பனி புயல் வீசும். அதுவும் அந்த நேரமும் அது ஒரு மிகப்பெரிய பேரிடரை கொண்டாகும். மழையில அதே மாரி அவலாஞ்ச், பனி பொழிவு. பனி அப்படியே கட்டி கட்டியா உருண்டு அதோட அ பாறைகள், அது குப்பைகள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஸ்னோ அவலாஞ்ச்ன்னு சொல்லக்கூடிய அந்த பனிச்சரிவு. அதே மாரி பஞ்சம், வறட்சி. ட்ரவுட்ன்னு சொல்லக்கூடியது வறட்சி. இந்த வறட்சி தான் பஞ்சத்துக்கு அடிப்படையான காரணம். முதல்ல வறட்சி, மழை இல்லாம போகும், நீர் இல்லாம போகும், விவசாயம் பாழாகும், உணவு பஞ்சம் வரும். ஸோ இந்த வறட்சி பஞ்சத்தை கொண்டு போய் நம்ம நிறுத்தும். அதே மாரி கடல் அரிப்பு. இல்லையா? கடற்கரை பிரதேசத்துல வசிப்பவர்களுக்கு இந்த கடல் அரிப்பு, கடல் உள்வாங்கிருச்சு, கடல் அந்த மணல அரிச்சிருச்சு. அப்போ அந்த கடலோரம் வாழக்கூடிய மீனவ குடும்பங்கள்லாம் இதனால பாதிக்கப்படுவார்கள். அதனால அவங்க ஒரு அச்சத்தோட தான் அவங்க வாழ்வாங்க. அதே மாரி இடி, மின்னல், பயங்கரமான ஓசையோட வரக்கூடிய இடி, அதிகமான மின்னல். அதுலயும் எத்தனையோ இடி, மின்னல்ல பல பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள். அதே மாரி ஆழிப்பேரலை, சூறாவளி, ஆழிப்பேரலை, சுனாமி. ஸோ இந்த வார்த்தைய நம்ம அ பிற அத நம்ம சுனாமிய நம்ம தமிழ்நாட்டிலேயே சென்னை, அதே மாரி டெல்டா மாவட்டங்கள்ல இந்த சுனாமி கடற்கரை மாவட்டங்கள்ல இந்த சுனாமி தாக்குதலுக்கு ஆளாகி, அத பத்தியெல்லாம் நம்ம நன்கு அறிவோம். ஸோ இதெல்லாம் நீர் மற்றும் பருவநிலை மாற்றங்கள்னால இதெல்லாம் இயற்கையின் சீற்றங்கள்னு வச்சுக்கலாம். புவியியல் ரீதியா சில பேரிடர்கள் இருக்கு. இதுல என்ன ஆகும்? அ அப்படியே மண் சரிவு, நிலச்சரிவு, மண் சரிவு, நிலச்சரிவு. வீடுகள்லாம் உள்ள போயிரும். அங்கங்க பணிபுரிந்து கொண்டிருந்த மனிதர்கள்லாம் உள்ள போயிருவாங்க. அதே மாரி பூகம்பம், பூகம்பம். இந்த பூகம்பத்தோட அடிப்படையான காரணம் இந்த பூகம்பம், பூகம்பத்துக்கு அடுத்து நிலச்சரிவு. இதெல்லாம் வரிசையா வரும். அதே மாரி அணைக்கட்டு உடைந்து விடுதல், அணைக்கட்டு உடைந்து விடுதல். அதுக்கு காரணம் என்ன? அங்க நிலத்தடியில அடுக்குகள்,
அந்த அடுக்குகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த அணைக்கட்டுகளை உடைய செய்கின்றன. ஸோ அணை உடையும் போது என்ன ஆகும்? திடீரென்று ஏற்பட்டு அந்த வெள்ளத்தினால, அந்த தேக்கி வைக்கப்பட்ட நீரினால பல கிராமங்களே மூழ்கி போயிரும். பல மனிதர்கள் உயிரிழப்பார். ஸோ இதெல்லாம் புவியியல் தொடர்பானது. இப்ப நம்ம பார்த்த இந்த 3மே நிலச்சரிவு, மண் சரிவு, பூகம்பம் இதெல்லாம் எப்ப வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால திடீர்னு வரும். சில நேரம் இப்ப கணிக்கிறோம். இப்ப வந்து அதுல இருக்கக்கூடிய இடர்களை வந்து இப்ப முன்கூட்டியே கணிக்கிறோம். அதே மாதிரி பூகம்பத்தை ரிக்டர் அளவுகோல்ல அளக்குறோம். எல்லாமே இருக்கு. ஆனாலும் இருந்தாலும் அவ்வளவு துல்லியமா எப்ப வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல இயலாத நிலை தான் இன்றைய வரைக்கும் நீடிக்கிறது. அடுத்த வகையை பார்த்தோம்னா ரசாயன, தொழில் இல்லையா, அணுக்கதிர் இது தொடர்பான பேரிடர்கள். இப்ப இந்த ரசாயன தொழிற்சாலைகள், அணுக்கதிர் தொடர்பான இந்த மாதிரியான இதெல்லாம் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ரொம்ப சாதாரணமா பார்க்கிறோம் இல்லையா? இப்போ பல மாவட்டங்கள்ல இந்த ரசாயன கழிவுகள் தொழிற்சாலைகள்ல இருந்து, முக்கியமா ரசாயன தொழிற்சாலைகள், அங்கிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நச்சு கழிவுகள், நச்சு நீர், அதே மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாயு, நச்சு வாயு, டாக்ஸிக் கேசஸ் இதெல்லாம் வெளியே வருது. அதே மாதிரி அணுக்கதிர், இப்ப தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்ல அங்க காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ட், அதுல இருந்து வரக்கூடிய அந்த நச்சு அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர், கீழே இருக்கக்கூடிய நீர், அந்த மண்ணின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாத்தையும் பாதிச்சது. அது அந்த குடிப்பதற்கு தகுதி இல்லாத நீராக ஆகிடுச்சு. அதுதான் அந்த மக்கள் அங்க எதிர்த்து அவங்க போராடினாங்க. அதனால அது தொடர்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அந்த நடவடிக்கைகள் அங்க வருது. ஸோ இது மாதிரி இந்த கதிர்வீச்சுனால மனித உயிர்கள் இழப்பு. யூனியன் கார்பைடுல இந்தியாவில் 2000க்கு முன்னாடி இருக்கட்ட பெயர் பெற்றல பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்து போனார்கள். அப்போ அவங்க பல பேருக்கு வந்து அது அங்க அந்த பாதிப்புல ஏற்பட்ட குழந்தைகள், அவங்களுக்கும் ஒரு குறைபாடோட குழந்தைகள் அங்க பிறந்தன. அந்த அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நஷ்ட ஈடு, அந்த வழக்குகள்லாம் போன நூற்றாண்டுல நடந்தது. அந்த வழக்குகள்லாம் இந்த நூற்றாண்டுல தான் முடிவுக்கு வந்தது. அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீடு இதெல்லாம் நீங்க இந்த நூற்றாண்டுல தான் பல ஆண்டுகள் இந்த வழக்கு நடந்தது. இதெல்லாம் இன்னும் நம்ம மக்கள் மனதுல தீராத வடுவா தான் இருக்கு. அந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் இன்னைக்கும் அதை நினைச்சா அவங்க வேதனைப்படுறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ அந்த நேரம் பிறந்த குழந்தைகள். அதனால இந்த பேரிடர்கள் ஒரு தலைமுறை இல்லை, அடுத்த தலைமுறையும் பாதிச்சது. குறிப்பா இந்த 3வது இருக்கக்கூடிய ரசாயன தொழிற்சாலை, அணுக்கதிர் தொடர்பான பேரிடர்கள். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா விபத்து தொடர்பான பேரிடர்கள் இல்லையா? காட்டுல தீ, அங்க காற்று வேகமா வீசுது, அங்க காட்டு தீயை அணைக்கிறது வந்து அவ்வளவு சுலபம் இல்லை. பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேர்ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட், அந்த காடுகள்ல தீ பிடிச்சதுன்னா காரணம் பல காரணங்கள் சொல்றாங்க. காற்று அந்த நேரம் பலமா வீசுது, அங்க காய்ந்த சருகுகள், புதர்கள், மரத்தின் காய்ந்த கிளைகள், அது மாத்திரம் இல்லை, பல மரங்கள் ஒரு வகையான பிசினை வெளிப்படுத்துகின்றன. அந்த பிசின் உடனடியாக தீப்பற்றக்கூடியவா இருக்கின்றன. அதனால அவை எல்லாம் தான் இந்த காட்டு தீக்கு காரணம். பல நேரங்கள்ல நம்ம அடிக்கடி நம்ம தொலைக்காட்சியில பாக்குறோம், இந்த நாட்டுல ஜெர்மனியில காட்டுல தீ எரியுது, 10 நாளா அதை அணைக்கிறதுக்கு தீயணைப்புத்துறை போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த செய்திகளை நம்ம தொலைக்காட்சி வாயில பாக்குறோம். அப்போ இது வந்து ஒரு விபத்துன்னு சொல்றதா, இல்ல இயற்கை சீற்றம்னு சொல்றதா? அதே மாதிரி அர்பன் ஃபயர், மக்கள் நெருக்கமாக வாழக்கூடியது நகர்ப்புறங்கள், வீடுகளும் நெருக்கமா இருக்கும், வணிக நிறுவனங்களும் நெருக்கமா இருக்கும். அப்ப அங்க வந்து சுலபமா பாத்தீங்கன்னா மின் வடங்கள் நெருக்கமா போயிட்டு இருக்கும். அதனால அங்க எப்ப வேணாலும் தீப்பிடிப்பதற்கான ஆபத்து, அதுதான் நம்ம ஹசார்டுன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம நகரத்துல வாழ்றோம், நம்ம பலவிதமான ஆபத்துகள்ல எதிர்பார்த்து தான் வாழணும். அதுதான் ஹசார்டுங்கிறோம். ஆபத்து ஏற்பட்டுட்டா அது பேரிடர், ஏற்படுவதற்கு முன்னால் அது ஹசார்டு.
அதான் ஆபத்து. அத நம்ம ஆபத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அன்றாட வாழ்க்கையில நம்ம பல ஆபத்துகளுக்கு இடையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆபத்து அல்லது ஹசார்டுங்கிறது ஒரு மிக முக்கியமான பதமாக கருதப்படுகிறது. ஸோ நகர்ப்புறங்களில் ஏற்படக்கூடிய தீ விபத்துகள், அதே மாரி சுரங்கங்கள்ல ஏற்படக்கூடிய தீ விபத்துகள், சுரங்கங்கள்ல ஏற்படக்கூடிய வெள்ளம் இல்லையா? உத்தராகண்ட்ல சுரங்கத்துல நிலநடுக்கத்துல உள்ள கிட்டத்தட்ட 40லேருந்து 50 பேர் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள கிட்டத்தட்ட ஆனா அவங்களுக்கு நல்ல வேளை அதுக்கு வழி இருந்தனால அவங்களுக்கு உணவு, காற்று எல்லாம் குடுத்தோம். அதனால அவங்க உயிரோட அத்தனை பேரையும் மீட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள், 20 நாள் கழிச்சு அவங்கள எல்லாத்தையும் மீட்டாச்சு. அதுவரைக்கும் அவங்களுக்கு தேவையான சுவாசிக்க ஆக்ஸிஜனும், அதே மாரி உணவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஸோ இதுதான் இந்த மைன் ஃப்ளட்டிங். அங்க வெள்ளம் வந்துரும். இந்த ஆயில் ஸ்பில்லு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சென்னையில இந்த அதாவது எண்ணெய் கடல்ல வந்து எண்ணெய் படலம் கப்பல்ல இருந்து அந்த எண்ணெய் வந்து அங்க சிந்தி அப்போ அந்த கடல் பூராமே எண்ணெய் மண்டலமாக மாறிவிட்டது. அங்க இருக்கக்கூடிய அந்த மீன் வளம் அழிந்தது. ஸோ இந்த ஆயில் ஸ்பில் அதை வந்து நம்ம அரசுகள் அதை தனி கவனம் செலுத்தி அதை எப்படி அதை முறைப்படி அதற்குரிய நிபுணர்களை பயன்படுத்தி அதெல்லாம் அவங்க எடுத்தாங்க. இல்லைன்னா கடல் வளம் முற்றிலும் அழிந்து விடும் இந்த ஆயில் ஸ்பில்ங்கிற இந்த எண்ணெய் படலத்தால. அதே மாதிரி கட்டடங்கள் திடீர்னு சரிஞ்சு போறது. இன்றைய காலகட்டத்துல பல பல மாடிகளை கொண்ட கட்டடங்கள், நூற்றுக்கணக்கான மாடிகளை கொண்ட கட்டடங்கள், உயரமான கட்டடங்கள் இல்லையா, ஸ்கை ஸ்கிராப்பர்னு சொல்லக்கூடிய உயரமான கட்டடங்களை கட்டிக்கிட்டே போறாங்க. ஏன்னா இடம் இல்லை இல்லையா, தனித்தனி வீடுகள் கட்டுறதுக்கு இடம் இல்லை. அதனால அபார்ட்மெண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஹைரைஸ் பில்டிங், மிக மிக உயரமான கட்டடங்களை கட்டுறாங்க. அதுல ஏற்படக்கூடிய கீழே அந்த தளம் ஃபவுண்டேஷன், அந்த அஸ்திவாரத்துல சரியான அழுத்தம், ஒரு பக்கம் அழுத்தம் அதிகமாகவும் ஒரு பக்கம் அழுத்தம் குறைவாகவும் இருந்தா அப்போ அந்த அழுத்தம் அதிகமான இருக்க இடத்துல அங்க வந்து அந்த செட்டில்மெண்ட்னு அந்த சொல்லக்கூடியது அங்க பில்டிங் இறங்கிரும், அந்த கட்டடம் இறங்கிரும். அந்த கட்டடத்தின் எடை தாங்காம கட்டடம் இறங்கிரும். ஒரு பக்கம் கட்டடம் இறங்குனா அது அந்த கட்டடத்துக்கே ஆபத்தா போகும். அது வந்து இப்போ அதற்காக அதை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள்லாம் நவீன வழிமுறைகள்லாம் வந்துருச்சு. அதனால இந்த கட்டடங்கள்ல சரிந்து விழுவது என்பது கனமழை காலங்களிலும் வெள்ள காலங்களிலும் தான், மழைய வெள்ளத்துல தான் இந்த கட்டடங்கள் சரியுது. மற்றபடி பாதுகாப்பு ஏற்பாடுகளோட தான் இப்ப நவீன காலத்துல இந்த கட்டடக்கலையில் ஏற்பட்ட தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சினால அது மாதிரி அவங்க இது தவிர்க்கப்படுது. அதே மாதிரி இந்த தொடர் குண்டு வெடிப்பு இல்லையா, தீவிரவாதம், இன்னைக்கு பேரிடர்ல இயற்கை சீற்றம்னு மட்டும் சொன்னோம் இல்லையா, இன்னைக்கு மனித சக்தியை உள்ள கொண்டு வாங்க, அதுல தீவிரவாதமும் ஒரு பேரிடர் தான். அதனால பேரிடர் மேலாண்மையை வந்து இயற்கையின் சீற்றம் என்று மட்டுமே கருதப்பட்டு வந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அதுல மனிதனுக்கும் பங்கு இருக்கு. இயற்கைக்கு மட்டும் பங்கு இல்ல, மனிதனுக்கும் பங்கு இருக்கு. மிகப்பெரிய பங்கு மனிதனால் ஏற்படக்கூடிய பேரிடர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு விபத்தை சொல்றோமோ அதே மாதிரிதான் இந்த தொடர் குண்டுவெடிப்பு, தீவிரவாதங்கிறது ஒரு பேரிடர். அந்த தீவிரவாதங்கிற அந்த பேரிடர்னால வரக்கூடிய ஒரு விளைவு தான் இந்த தொடர் குண்டுவெடிப்பு. நம்ம பல நகரங்கள்ல பார்த்தோம். இந்த தொடர் குண்டுவெடிப்பை நம்ம நன்கு அறிவோம். அதே மாதிரி ஃபெஸ்டிவல் ரிலேட்டடு டிசாஸ்டர்ஸ், அதாவது திருவிழா காலங்கள்ல கூட்டங்கள்ல ஏற்படக்கூடிய தீ விபத்து, நெரிசல்ல மனித உயிர்கள் இழப்பு அல்லது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், உறுப்பு இழப்பு, அதே மாதிரி தீபாவளி நேரங்கள்ல வெடி விபத்து, தீ விபத்து, இது எல்லாமே நம்ம ஒரு திருவிழா காலங்கள்ல இது எல்லாமே இயற்கை அல்ல, மனிதர்களால ஏற்படக்கூடியது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், மின்சாரம் தொடர்பானது இல்லையா, அப்ப ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்றோம், அதனால ஏற்படக்கூடியது. மின் கசிவால ஏற்படக்கூடியது.
நகரத்தில் வாழக்கூடிய மக்கள், நெருக்கமாக வாழக்கூடிய மக்கள், நெருக்கமான வீடுகள் அமைந்துள்ள தெருக்கள், அங்கெல்லாம் நீங்க மின் கம்பங்கள பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பத்துல இருந்து நூத்துக்கணக்கான வ மின் வடங்கள் போகும். அவ்வளவு நெருக்கமா இருக்கும். அதனால அந்த மின் கசிவு, அதனால ஏற்படக்கூடிய தீ விபத்துகள் இதெல்லாம் அந்த அந்த ஆபத்து எப்ப வேணாலும் இருக்கும் என்பத நாம நன்கு உணர வேண்டும். அதே மாரி நீர்நிலைகள்ல படகு கவிழ்தல், அதனால பக்கத்துல உல்லாச பயணம் போவாங்க. அங்க போக வேண்டாம் போகக்கூடாத இடத்துக்கு அவங்க படகுல போவாங்க. அந்த அலைகளின் வீச்சால அந்த படகுகள் கவிழ்ந்து, அதில் பயணித்தவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இது இங்க நம்ம ராமநாதபுரம் கடற்கரையில சில நிகழ்ச்சிகள நம்ம பார்த்திருக்கோம். அதே மாரி கிராமத்துல நடக்கக்கூடிய தீ விபத்துகள். இதுல அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு வகை உ உயிரியல் தொடர்பானது. உயிரியல் தொடர்பான பேரிடர்கள். உயிரியல் தொடர்பான பேரிடர்கள். அதத்தான் நம்ம பயாலாஜிக்கல் ஹசார்ட் அதெல்லாம் ஆபத்து. அப்ப அந்த எபிடெமிக்ஸ்னா என்ன? இல்லையா? எல்லாரும் தொற்று நோய். இந்த தொற்று நோய் ஒட்டுவாரொட்டி ஒருத்தருக்கு வந்தா இப்ப கொரோனா வந்து அது ஒரு பெரிய எபிடெமிக்ஸ் தான். இல்லையா? ஒருத்தர் மூச்சு காற்று பட்டாலே அனைவரும் அவங்களுக்கு வந்துரும். ஒரு வீட்ல ஒருத்தருக்கு வந்தா அத்தனை பேருக்கு நம்ம கொரோனா வந்தது. கொரோனா காலத்த நம்ம அந்த ஒரு முழுமையான ஒரு ஆண்டு இல்லையா? நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதனால நமக்கு தெரியும். அத ஒட்டுவாரொட்டி அந்த காலத்துல அத ஒட்டுவாரொட்டி நோய்ன்னு சொல்லுவாங்க. இது வெறும் மூச்சு காற்றிலேயே பரவிய அந்த ஒரு கொரோனா, அந்த கடுமையான அதனால இது பெருவாரியான மக்கள இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பூச்சிகள் இல்ல விட்டில் பூச்சிகள். அதாவது ராட்சச சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் வந்து எந்த நாட்டுல இருந்து வரும்னே தெரியாது. லட்சக்கணக்கான வெட்டில் பூச்சிகள் ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து விவசாய நிலத்துல இருக்கக்கூடிய தானியங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த தானியங்கள தின்று அவை உடனே பறந்து சென்று விடும். அவற்றை எந்த மருந்து எப்ப வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரியான அதுக்கு நம்ம பூச்சி மருந்துகள்லாம் போட்டு உறுதியா வரும். இந்த பூச்சி எல்லாம் வரும். அதற்கான கிருமி நாசினிகள், பூச்சி மருந்துகள நம்ம குறிப்பிட்ட காலத்துல அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விவசாயிகளுக்கு தெரியும். அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு வரக்கூடிய இந்த பெஸ்ட் அட்டாக்க யாரும் எதிர்பார்க்க முடியாது. எதிர்பாராம வர்றதுதான். இதெல்லாம் எதிர்பாராம வர்றதுதான். அதே மாதிரி கால்நடைகளுக்கு வரக்கூடிய தொற்று நோய். இதுல வந்து பெரும்பாலும் இப்ப நம்ம அதற்குரிய வழிமுறைகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லையா? இப்ப நிறைய இந்த கால்நடைகளுக்குரிய நோய்களு, அந்த எபிடெமிக்ஸ் எல்லாம் இப்ப தடுத்துட்டாங்க. ஒரு காலத்துல 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கோமாரின்னு என்ற ஒரு நோய் ஒரு மாடுக்கு வந்தா பல மாடுகளுக்கும் அது பரவும். அந்த நோயெல்லாம் இன்னைக்கு கட்டுப்படுத்தியாச்சு. அதனால பேரிடர வந்து முறைப்படி மேலாண்மை செய்து பல பேரிடர்கள்ல இருந்து இன்னைக்கு கால்நடைகள காப்பாத்திட்டோம். இந்த ஃபுட் பாய்சனிங் இல்ல ஒவ்வாத உணவை சாப்பிட்டு அவர்கள் வாந்தி எடுப்பார்கள். சில பேருக்கு அது விஷமாயி உயிரையும் இழப்பார்கள். அதனால இது ஒரு உயிரியல் தொடர்பான ஒரு இடர்பாடு. இப்போ இந்த இயற்கையான இடர்பாடுகள நம்ம பார்த்தோம். இயற்கையான இடர்பாடுகளையும் பார்த்தோம். சில மனிதர்களால கொண்டு வரப்படக்கூடிய பேரிடர்களையும் பார்த்தோம். இல்ல இந்த எர்த்குவாக் இது அதாவது பூகம்பம். இந்த பூகம்பம் இது வந்து உடனே திடீர்னு வரும். இல்லையா? பூமியின் மேலடுக்கு அதுல ஏற்படக்கூடிய அதிர்வு அதனால வரக்கூடிய இந்த பூகம்பத்தினால கட்டடங்கள் சரியும் இல்லையா? பல மனிதர்கள் காணாமல் போவார்கள். பல சொத்துக்கள் அழியும். அதனால நிலநடுக்கம் வரும். அதனால ஆழிப்பேரலை என்று சொல்லக்கூடிய சுனாமி ஏற்படும். அதனால இதை இப்ப நம்ம அளக்க முடியுது இல்லையா? ரிக்டர் ஸ்கேல்ல 6க்கு மேல போனா மிகவும் ஆபத்தானது அப்படின்னு இந்த ரொம்ப அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. 6க்குள்ள இருந்தனா பெரிய பேரிடரா இருக்காது. 6க்கு மேல போயிருச்சுன்னு சொன்னா மனித உயிர்கள் பேரளவுல அவர்கள் உயிரிழப்பார்கள். அப்புறம் காயமடைவார்கள். கட்டிடங்கள் சரியும். நம்ம உள்கட்டுமானங்கள் எல்லாமே அழியக்கூடியது. அதனாலதான் அத புவியியல் தொடர்பா உலகம் முழுவதும்
புவியியல் தொடர்பா ஆய்வுகளை மேற்கொண்டு எந்தெந்த நாடுகள்ல எந்தெந்த பகுதிகள்ல இப்ப இந்தியாவை தமிழ்நாட்டை எடுத்துட்டீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள்ல நிலநடுக்கம் ஏற்படலாம் அப்படிங்கறதெல்லாம் கணிச்சிருக்காங்க. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல, பேரிடர் மேலாண்மையில இந்த கணிப்பு, அந்த ரிஸ்க் அத ஆய்வு செஞ்சிருக்காங்க. இது இருக்கு, இந்த ரிஸ்க் இங்க வரும், எந்தெந்த மாவட்டங்கள்ல நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, இதெல்லாமே வச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்பப்ப பத்திரிகைகள்ல நம்ம செய்திகளாகவும் பார்க்கிறோம். அதனால இந்த பேரிடர் மேலாண்மையில இந்த முன்கூட்டியே கணிக்கிறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு தொழில் நுட்பம் வளர்ந்திருக்கிறதுனால, விஞ்ஞான நுட்பங்கள் வளர்ந்திருக்கிறதுனால அதெல்லாம் இன்னைக்கு மனிதர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அந்த பேரிடர்கள இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், அதுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு, அதாவது ஆபத்துங்கிறத நமக்கு சொல்றாங்க. ஆபத்து, ஹசார்டு இருக்கு, இந்த ஆபத்து இருக்குங்கிறத சொல்றாங்க. அது நடந்தா தான் அது பேரிடர். நடக்கிற வரைக்கும் ஆபத்து, நடக்கிற வரைக்கும் ஆபத்து. மின்கம்பத்தை தொட்டால் இல்லையா நமக்கு அதிர்ச்சி, அப்ப நம்ம உயிர் போயிரும் அப்படிங்கிறது ஒரு ஆபத்து. அது தொட்டு உயிர் போனா தான் அது பேரிடர். அதனாலதான் ஹசார்டுங்கிற ஒரு வார்த்தை, நம்ம 3 பதங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹசார்டு, ரிஸ்க், வல்னரபிலிட்டி. அதனால அடுத்து இந்த வல்கானிக் எரப்ஷன், எரிமலையின் சீற்றம் இல்லையா, இது அந்த அப்படியே அனல எரிமலை குமுறுது அல்லது சீருது, அதுல கிட்டத்தட்ட 1200 டிகிரி சென்டிகிரேடு வரைக்கும் அந்த உஷ்ணத்தை பரப்பி அந்த அந்த அளவுக்கு டெம்பரேச்சரோட அந்த அனலை கக்குகின்றது. அதனால அதை சுற்றி வாழக்கூடிய மக்கள். ஆனா நீங்க ஒண்ணு பார்த்துடணும், இதுல மிக முக்கியமா கருதுறது இந்த வல்கானிக் எரப்ஷன், எரிமலை சீற்றங்கள் உலகத்திலேயே எந்த நாட்டுல அதிகமா இருக்குன்னா முதல் 2 நாடு, ஒன்று அமெரிக்கா, அடுத்து ஜப்பான். இந்த 2 நாடுகள்ல தான் இந்த எரிமலை சீற்றங்கள் அதிகமா இருக்கு. ஆனா அவங்க இது இது ஒரு ஹசார்டு, இதை எப்படி தாங்கணும், இதை எப்படி எதிர்கொள்ளணும், இதை எப்படி நம்ம தப்பிக்கணும், இந்த முறைகள்லாம் அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெசிலியன்ஸ், அவங்க இதை எப்படி நம்ம இதுல இருந்து தப்பிக்கலாம், இதோட எப்படி வாழலாம், இந்த ஆபத்தோட எப்படி வாழலாம். அதனால அவங்க எல்லாம் வல்னரபிள் கிடையாது, அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறது இல்லை. பாதிப்புக்கு உள்ளாவோர் தான் வல்னரபிள், வல்னரபிலிட்டி. ஒரு பேரிடர் வந்தா இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னா அந்த அந்த சமுதாயத்துக்கு பேர் தான் வல்னரபிள் கம்யூனிட்டி. வல்னரபிள், உடனடியாக பாதிப்புக்கு உள்ளாவார்கள். ஆனா அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களை நம்ம தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஆங்கிலத்துல ரெசிலியன்ஸ் சொல்றாங்க. சார் எங்களால் அதை எதிர்கொள்வோம், நாங்க தாங்குவோம், நாங்கள் தப்பித்துக் கொள்வோம், எங்களுக்கு அந்த வகைமுறைகள் தெரியும். சோ அவர்களை கற்றுக்கொள்கிறார்கள், அந்த ஆபத்தோட வாழ கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த அவேர்னஸ், அந்த அறிவை அவர்களுக்கு புகட்டுகிறார்கள். இன்றைக்கு ஆபத்தே இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அந்த ஆபத்துகளோட எப்படி அதை எதிர்கொண்டு அதை நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதை நம்ம தாங்கி அதோட நம்ம வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வதற்காக அவர்களை தயார்படுத்துகிறார்கள். சோ எனவே இந்த பேரிடர் மேலாண்மையில இது ரொம்ப முக்கியமானது. 2 பதம், ஒன்னு வல்னரபிலிட்டி, இன்னொன்னு ரெசிலியன்சி. நீங்க தாங்குங்க, அதை எப்படி அதுக்கு முன்கூட்டியே கணித்து அதை தாங்குறதுக்கான சக்திகளை கொண்டு வாங்க. அதே மாதிரிதான் நிலநடுக்கம், நிலச்சரிவு. நிலச்சரிவு மலை பிரதேசங்கள்ல இந்த நிலச்சரிவு ஏற்படும் பொழுது மனிதர்கள் அவர்கள் உயிரிழப்பார்கள். அதனால இதுக்கு இந்த நிலச்சரிவுக்கு காரணம் இதோட சேர்த்து வரும். இத கூடவே ஒரு சூறாவளி, அதே மாதிரி திடீர்னு ஆற்றில் ஏற்படக்கூடிய வெள்ளம், அதப்ப இதனுடைய பெரிய அளவு தான் அந்த ஆழிப்பேரலை, சுனாமி என்று அழைக்கப்படக்கூடிய ஆழிப்பேரலை. இதனால இதை பத்தி நமக்கு நிறையவே நம்ம படிச்சிருக்கோம், தொலைக்காட்சிகள்ல பார்த்துருக்கோம் இல்லையா. நமக்கு நம்ம சென்னை, நம்ம தமிழ்நாட்டுல இல்லையா, நம்ம சென்னையில ஆழிப்பேரலை வரும்போது சென்னை மட்டும் இல்லை, அந்த கடலோர மாவட்டங்கள்ல எத்தனையோ உயிர்களை, விலைமதி பெற்ற உயிர்களை நாம இழந்தோம். அதனால அதெல்லாம் இப்பவும் கணிக்கிறாங்க. எங்கேயாவது பூகம்பத்தோட விளைவுகள் இல்லையா, பூகம்பத்தோட விளைவுகள் தான் சுனாமியில முடியும். ஆரம்பம் பூகம்பம், அதனுடைய அதீதமான பூகம்பத்தின் விளைவு தான் ஆழிப்பேரலை. இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது.
சுனாமிக்கு காரணம் பூகம்பம் இல்லையா? எரிமலை வெடிப்பு, எரிமலை குமுறல். அதே மாதிரி கடல் மட்டத்துக்கு கீழே, கடல் மட்டத்துல, கடலுக்கு அடியில அந்த தட்டுகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த அடுக்குகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த ஆழி பேரலைய நமக்கு உண்டாக்கி மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வருகின்றன. அதனால இதையும் இப்ப நாடுகள்லாம் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நாட்டுல பூகம்பம் வருது, சுனாமி வருவதற்கு வாய்ப்பில்லை, அல்லது சுனாமி எதிர்பார்க்கப்படுகிறது, அவங்க உடனே சொல்லிடுவாங்க. இன்னைக்கு அதனால சொல்லிடுறாங்க, இந்த இந்த நாட்டுல பூகம்பம் இருக்கு, அதனால சுனாமி எதிர்பார்க்கலாம். ஆனா மக்களை தயார்படுத்திடுறாங்க. கடலோரத்துல வாழக்கூடிய மக்களை எல்லாம் அதனால உள்பகுதிகளுக்கு உடனடியாக அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டு அவங்க எல்லாமே உள்பகுதிக்கு வந்துடுறாங்க. சுனாமியில இருந்து அவங்க தப்பிச்சுக்கலாங்க, இல்லையா? அவங்க எதிர்கொள்றாங்க. அப்போ இப்ப இன்னைக்கு வந்து சுனாமிங்கிறது அது நமக்கு தெரியாத இருந்தது. இந்த ஆழிப்பேரலைங்கிற ஒரு வார்த்தையே தமிழ்ல அதுக்கப்புறம் தான் அது பழைய வார்த்தைங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சுனாமின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது தமிழ்ல ஆழிப்பேரலை. ஆழிப்பேரலைக்கு காரணம், அடிப்படையான காரணமே இல்ல இந்த பூகம்பங்கள் தான், இல்லையா? எரிமலை குமுறல் தான். அதே மாதிரி பனிப்பொழிவு தான் அவலாஞ்சுன்னு சொல்றோம், இல்லையா? அப்படியே ஐஸ், பனி மலைகள்ல அது அப்படியே பாறைகளோடையும் அப்படியே புவியீர்ப்பு சக்தியால அப்படியே பனி உருண்டையா வந்து அப்படியே வீடுகள் மேல விடும், இல்லையா? வாகனங்கள் மேல விடும். அதோட குப்பை, அதே மாதிரி மண்ணு, அதே மாதிரி பாறைகள் எல்லாத்தையும் சேர்த்து உருட்டி அந்த வந்து பனி பொழிவு ஏற்படும் பொழுது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. அதே மாதிரி வெள்ளம், அதே மாதிரி மழை வெள்ளம். இப்ப இந்த மழை வெள்ளம்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு வகையான காம்பவுண்ட் டிசாஸ்டர்ங்கிறான். காம்பவுண்ட் டிசாஸ்டர்னா என்ன? அதாவது இயற்கையின் சீற்றத்தால ஏற்படுது, அதுலயே மனிதனோட அலட்சியமும் இருக்கு. அதிகமான மழை பெய்யுது, வெள்ளம், கிராமங்கள் நகரங்களை வெள்ளம் சூழ்ந்து விட்டது, வீடெல்லாம் தண்ணியாயிருச்சுங்க, 10 அடிக்கு தண்ணி நிக்குதுங்கிறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இந்த நிலத்தை பயன்படுத்துவதற்கு, இது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதி, இங்க ஏன் நீங்கள் வீடு கட்ட அனுமதித்தீர்கள்? ஏன் இங்க மக்கள் வாழ அனுமதித்தீர்கள்? அது வந்து வெள்ளம் வரக்கூடிய பகுதி. நீர்நிலைகள் இருந்த பகுதிகளை எல்லாம் ஆக்கிரமித்து வீடு கட்ட அனுமதித்து அவர்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு அப்புறம் கடுமையான வெள்ளம் வரும்போது அப்ப அந்த தாழ்வான பகுதியை நோக்கி தான் தண்ணீர் வரும். அப்போ என்ன சொல்றீங்க? அப்ப நாங்க மாடியில போயிட்டோம், எங்களுக்கு உணவு இல்லை. இப்ப இதெல்லாம் நீங்க அடிப்படை காரணம் இயற்கையின் சீற்றமா இருந்தாலும் அந்த பேரிடருக்கு முக்கியமான காரணம் மனிதனின் அலட்சியம், அரசுகளின் அலட்சியம். அதாவது நிலத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற கொள்கையில் ஏற்பட்ட குளறுபடி. இந்த இடத்துல வெள்ளம் வரும், நீர்நிலைகள் இருந்தது, தாழ்வான பகுதி, இங்க வீடு கட்ட அனுமதி இல்லை என்று அரசுகள் சொல்ல வேண்டும். ஆனா அவர் சொல்வதில்லை. நீர்நிலையில் இருந்த இடத்தை எல்லாம் தூர்த்து வீடுகள் கட்ட அனுமதி கொடுத்து வீடுகள் கட்டி அங்கள் மக்கள் அதிகமாக வசிக்கின்றார்கள். அப்படி வசிக்கும் பொழுது கடுமையான வெள்ளம் வரும் பொழுது மிகப்பெரிய பேரழிவை அதை கொண்டு வருகிறது. அந்த காற்று, மழை, இது எல்லாமே வரும் பொழுது இந்த பேரழிவு இதை தவிர்க்க முடியாது. ஸோ இதுல மனிதனோட அலட்சியமும் இருக்கு. அதனால எல்லாமே நம்ம கடுமையான மழை, அதனால இவ்வளவு மழை இது வரைக்கும் பெஞ்சதே இல்லை, வரலாறு காணாத மழை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இதனுடைய பாதிப்பு எதனால வந்தது? சரியான நீர்நிலை மேலாண்மை இல்லை. நீர்நிலை மேலாண்மை இல்லாத நாடுகளில் அனைத்திலுமே இந்த பெரு வெள்ளத்தினால் மனித உயிர்கள் இழக்க நேரிடும், சொத்துக்கள் இழக்க நேரிடும். அப்புறம் அவங்களுக்கான உணவு, அவங்களுக்கான உடை, அவங்களுக்கான தங்கும் வசதி, அவங்களுக்கான மருத்துவ வசதி,
அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வேற இடத்துக்கு போக விரும்புனாங்கன்னா அவங்களுக்கான வசதி. இது மாதிரியான ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை கொண்டு வந்துரும் அரசுகளுக்கு. நீர்நிலைய அல்லது சரியாக கொள்கை அடிப்படையில அந்த பெருமழையா அந்த மழையில அதை எவ்வாறு தேக்கி வைக்கலாம், நீர் தேக்கங்களை ஏற்படுத்தலாம், இதெல்லாம் அவங்க முன்கூட்டியே கணித்து அதற்கு வேணுங்கிற அந்த நீர்நிலை மேலாண்மைய கொள்கைய சரியாக வகுத்து அதை செயல்படுத்தினால் இந்த இயற்கை சீற்றம் வராது. இயற்கை சீற்றம் வந்தாலும் நம்ம இதை எதிர்கொள்ளலாம். அந்த ரெசிலியன்ஸ் நமக்கு வந்துரும். அதை நம்ம மேலாண்மை சுலபமா செய்யலாம். நம்மள வல்னரபிள்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பாதிப்பெல்லாம் ஒன்றும் வராதுங்க. தண்ணி வந்தாலும் அதுவே போயிரும். அதுவே போயிரும். எல்லாத்துக்கும் அதுக்கு வடிகால் இருக்கு, அவுட்லெட் இருக்கு, தண்ணி நிக்காதுங்க, போயிரும், யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை சொல்லுவாங்க. எல்லா ஊர்களுக்கும், எல்லா நகரங்களுக்கும், எல்லா நாட்டுக்கும் இது பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு கருத்து. எல்லா நாடுகளுக்கும். நான் குறிப்பிட்ட இந்த நாடு அந்த நாடுங்கிற என்பதெல்லாம் இல்லை, எல்லா நாடுகளுக்கும். ஸோ சரியான கொள்கை, அதனுடைய செயலாக்கம். அதே மாதிரி பருவநிலை மாற்றங்கள்ல அதீதமான வெப்பம் இல்லையா? இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல போகுது. அது மாதிரி போயிடுச்சுன்னா 109, 110 வரைக்கும் கூட போகும். 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிட்டா ஆபத்து. இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே என்ன சொல்றாங்க, 104 தாண்டி இருக்கு, எனவே பகல் 11 மணியிலிருந்து 3 மணி வரை வெளியே வர வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனா அன்றாட அவன் சாப்பாட்டுக்கே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் வெளியே போகக்கூடியவன் அவங்களாம் என்ன செய்வாங்க? வெயில்ல தான் போறாங்க. அன்றாட அவங்க பொருள் ஈட்டி அதுக்கப்புறம் தான் அவங்க உணவை அவங்க தயாரித்து உணவு இருந்தணும் அப்படின்னா அவங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். ஸோ வெயிலே நம்ம பார்க்குறோம். வெயிலே இல்லையா, தெருவோர கடைகள் இருக்கு, எத்தனையோ உடல் உழைப்பாளிகள் எல்லாமே அவங்க தெருவில் தான் இருக்காங்க. நம்ம அடிக்கடி பார்க்குறோம் இந்த மாநிலத்துல இல்லையா வெப்பம் தாக்கி, அதான் சன்ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்க. கடுமையான வெப்பம் தாக்கி அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த வெப்பம் தாக்கி இறப்பது என்பது இந்தியா போன்ற பூமத்திய ரேகை நாடுகள்ல ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடியது. கடுமையான வெப்பம், கடுமையான குளிர், பனி புயல். அப்ப அதான் சொல்றேன், இது பனி மூட்டம், ஃப்ராஸ்ட். பனி மூட்டம் வந்தா என்ன ஆகும்? விவசாயி சார் பூரா பனி அடிச்சு போச்சு சார், அதனால எங்களுக்கு விளைச்சலே இல்லை சார் அப்படின்னு சொல்றேன். பனி புயல், பனி மூட்டம் இருந்தா கண்டிப்பா அது விவசாயத்தை பாதிக்கும். பனிக்காலத்துல வரக்கூடிய சில காய்கறி எல்லாம் பாருங்க கருப்பா இருக்கும். ஒரு முருங்கைக்காய் பாருங்க கருப்பா இருக்கும். காரணம் கேட்டா சார் பனி அடிச்சிருச்சு சார். ஸோ அதனால அது விவசாயம், அதுக்கு அது நல்ல விலை கிடைக்காது. ஸோ அதீதமான வெப்பமா இருந்தாலும் சரி, அதீதமான பனியா இருந்தாலும் சரி, எல்லாமே ஆபத்து தான். அது எல்லாமே பேரிடர் தான். அதற்கு தகுந்த மாதிரி அதை எதிர்கொள்ள அது நம்ம வல்னரபிளா இருக்கக்கூடாது, பாதிப்புக்கு நம்ம உள்ளாகக்கூடாது. அப்ப நம்ம அதை எதிர்கொள்ளணும், அந்த ஆபத்தோட நம்ம வாழணும், அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு வேணும். அந்த வேதனை, அந்த ஆபத்தை எதிர்கொண்டு அதுல இருந்து நம்ம தப்பிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம இன்னொரு கொடுமையான விஷயம் வறட்சி. இந்த வறட்சியோட கடுமையான பக்கம்தான் பஞ்சம். வறட்சின்னா முதல்ல என்ன? மழை குறையும், அல்ல மழையே இருக்காது. ரொம்ப நாளைக்கு மழையே இல்லை சார், எங்க பக்கம் மழையே கிடையாது. அப்ப மழையே இல்லை, மழை குறைஞ்ச பகுதி. அப்போ மழையே இல்லாத பகுதி, சிலது மழை குறைவா இருக்கும், சில பக்கம் மழையே இருக்காது, எப்பயாவது ஒரு கப்பை. அப்போ என்ன ஆகும்? நீர் மேலாண்மை. அப்ப நீர் பத்தாது, தண்ணீர் இல்லை, அங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை.
அப்ப அது ஒரு பெரிய ஹசார்டு அவங்களுக்கு. அங்க இருக்கக்கூடிய காத்துல ஈரப்பசையே இல்ல. மாய்ஸ்சர் டிஃபிஷியன்சி, ஈரப்பசையே இல்ல. அங்க எப்பவுமே ட்ரை ஸ்பெல் தான் இல்லையா? வெப்ப காத்து தான் வீசுது இல்லையா? காத்து வீசக்கூடிய காத்துல ஈரமே இல்ல. அதே மாதிரி விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனத்துக்கு தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. இப்ப இந்த மாதிரி சூழல்ல அப்படியே இருந்தா என்ன ஆகும்? குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல. அப்படி பல வருஷம் இந்த மாதிரி வறட்சி இருந்தா அது பஞ்சத்துல கொண்டு போய் விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் பண்ண முடியாது. ஏன்னா அங்க தண்ணி இல்ல. இப்ப இதனுடைய விளைவு என்ன ஆகும்? அப்ப தண்ணி இல்ல. அப்ப குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. அப்ப செடி கொடிகளுக்கு தண்ணி இல்ல. கால்நடைகளுக்கு தண்ணி இல்ல. கால்நடைகளுக்கு தண்ணி இல்ல. அப்ப விவசாயம் செத்து போச்சுன்னா உணவு இல்ல. ஃபுட் எமர்ஜென்சி, உணவு அவசர நிலை, ஃபெமைன், பஞ்சம், அஜீரணம் இல்லையா? பல விவசாயமே இல்ல. சாப்பிட்றதுக்கு என்ன? வயல்ல குழி தோண்டி உள்ள இருக்கக்கூடிய எலிகளை எடுத்து சாப்பிட்டாங்க. எறும்புகள் சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிட்டாங்க. அங்க பல தொற்று நோய்கள்லாம் ஏற்பட்டது. சோ விவசாயமே பொய்த்து போச்சுன்னு சொன்னா தண்ணியே இல்ல. அப்ப அந்த விவசாயி என்ன செய்யும்? அப்பதான் அவங்க இடம்பெயர்வாங்க. சரி, நம்ம நகரத்துக்கு போயிடலாம். இல்ல அடுத்து வருது. நகரத்துக்கு போயிடலாம். நகரமயமாக்கல். கிராமத்துல இருந்து நாங்க எல்லாம் நகரத்துக்கு வந்துடுறோம். இடம்பெயர்றாங்க. தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ பல விவசாயம் பொய்த்து விட்டது. இன்னைக்கு நம்ம சொல்றோம் விவசாயம் இல்லைன்னா இல்லையா? அவன் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும்னு எல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா அந்த விவசாயத்தை இப்ப நம்ம கண்கூடா பாக்குறோம். பல நான் சிறுவனா இருக்கும்போது பார்த்த விவசாய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு கட்டடங்களாக, கான்கிரீட் காடுகளாக காட்சியளிக்கின்றன. அப்ப அந்த விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே பிளாட் போட்டு வித்து அங்க வீடுகள்லாம் கட்டப்பட்டு விட்டன. மக்கள் தொகை பெருகி இருக்கு. ஆனால் உணவு போதுமான அளவு இருக்கா? அதத்தான் அவன் ஃபுட் இன்செக்யூரிட்டிங்கிறான். அப்ப ஃபுட் எமர்ஜென்சி, உணவு அவசர நிலை. உணவு இல்ல. சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வுல சொல்றான், குழந்தைங்களுக்கு, பச்சிளம் குழந்தைங்களுக்கு ஒருவேளை பால் கூட கொடுக்க முடியாத நாடுகளை வரிசைப்படுத்தி இருக்காங்க. பச்சிளம் குழந்தைகளுக்கு ஒருவேளை பால் கூட கொடுக்க முடியாத நாடுகளை வரிசைப்படுத்தி, அதுல ரொம்ப வேதனையான விஷயம், இந்தியா அதுல 3வதா இருக்கு. ஸோ குழந்தைகளுக்கு அவங்களுக்கு நம்ம பால் வழங்கக்கூட முடியாத ஒரு சூழல்ல இருக்கோம். அதனால காரணம் என்ன? கால்நடைகள் குறைந்து விட்டன. பால் உற்பத்தி குறைந்து விட்டது. விவசாயமோ பால் இதெல்லாம் உப தொழில்களாக இருந்தது. கால்நடைகளை பராமரித்து விவசாயிகள் உழவு தொழிலுக்கு பயன்படுத்தி. ஸோ விவசாயம் பொய்த்து போனால் கால்நடைகள் அங்கு இல்லை. கால்நடைகள் அடிமாடுகளாக விற்கப்படுகின்றன. அதனால பால் உற்பத்தி குறையுது. ஸோ இது எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு. இந்த பஞ்சம் இதோட இல்ல. நம்ம பஞ்சம்னா இதோட முடிஞ்சு போச்சுன்னு இல்ல. அவங்க எல்லாம் நகரத்துக்கு போறாங்க. எங்க போறீங்க? நான் சென்னைக்கு போறேன், நான் கோயம்புத்தூருக்கு போறேன், திருப்பூருக்கு போறேன். திருப்பூர்ல போய் நான் பனியன் கம்பெனியில வேலை செய்யறேன். அப்படியே கொத்து கொத்தா போறாங்க, கூட்டமா போறாங்க. அங்க போனா அவங்க எங்க இருக்கு அவங்களுக்கு வீடு? தெருவோரம் தங்குறாங்க. அரசு நிலங்களை ஆக்கிரமிச்சு அவங்க தங்குறாங்க. அவங்க குடிசைகளை போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போதுமான அளவு உணவு இல்லை. அவங்களுக்கு போதுமான அளவு குடிக்க தண்ணி இல்லை. அவங்க குழந்தைகளை படிக்க வைக்க அவங்களுக்கு வசதி இல்லை. சுகாதார வசதிகள் இல்லை. இப்போ அங்க ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய கழிவற வசதி இல்லை, மின்விளக்கு வசதி இல்லை. அப்ப அங்க போய் இருக்கக்கூடிய வளங்களை இவங்க பங்கு போடும் போது அந்த கூட்டத்தோட கூட்டமா என்ன ஆகுது? இதனுடைய விளைவுகள் அங்க சுகாதாரம் செத்து போகுது, மனித நேயம் செத்து போகுது. அங்க உள்ளூர்ல உள்நாட்டு சண்டை மாதிரி அவங்களுக்கு கோஷ்டியா தகராறு பண்றாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது.
ஸோ நகரமயமாக்கல், அர்பனைசேஷன் அப்படின்னு எல்லாரும் நகரத்துக்கு போனா நகர வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறும். தேவையில்லாத சச்சரவுகளை கொண்டாடுவாங்க. அரசு இது போன்றவர்களை மேலாண்மை செய்வது மிக மிக கடினம். அவர்களை கணக்கெடுத்து அவர்களுக்கான வாழ்வாதாரம் என்ன, அவர்களுக்கான மற்ற வசதிகள் என்ன, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்படின்னா இது அரசுக்கு தான் ஒரு பெரிய சவால். இன்னைக்கு விவசாயம் செத்து போய் மக்கள் கொத்து கொத்தா பெருநகரங்களை நோக்கி பிழைப்புக்காக, பஞ்சம் பிழைப்பதற்காக பெருநகரங்களை நோக்கி நகர்கிறார்கள். அப்ப நகர வாழ்க்கைய இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. அங்கேயும் நமக்கு இன்னைக்கு பற்றாக்குறை. சோ எனவே ஒரு பேரிடர் மற்ற பேரிடர்களுக்கு வழிகோலுகிறது. அதனால இது அப்படியே ஒரு சங்கிலி தொடர். அதனால இது எல்லாத்தையும் முன்கூட்டியே கணிக்க வேண்டியது இருக்கு. ஒரு பேரிடர்னா அதோட நிக்காது. அடுத்தடுத்து சங்கிலி தொடர் மாதிரி பேரிடர்கள் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் அரசுக்கு மிகப்பெரிய சவால்களாக அமையும். அதே மாதிரி வைல்டு ஃபயர், தீ விபத்துகள், அதே மாதிரி புயல், இது எல்லாமே நம்ம இந்த தொற்று நோய்கள் இதுல மிக பெருசு இந்த தொற்று நோய்கள் தான் இல்லையா? ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்துக்கு பரவக்கூடிய தொற்று நோய்கள், ஹெப்பாட்டிட்டிஸ், டைஃபாய்டு, டிப்தீரியா, மலேரியா, காலரா, இன்ஃப்ளூயன்சா, என்டரென்டிட்டிஸ் இல்லையா, உள்ள அஜீரண கோளாறுகள், டயேரியா, வாந்தி பேதி, தோல் நோய் இல்லையா, உணவு விஷமாகுதல், இது எல்லாமே அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையில ஏற்படக்கூடிய சில விபரீதமான, அதாவது புகைப்பிடித்தல், போதைப் பொருளுக்கு அடிமையாகுதல், இது எல்லாமே அடுத்து இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எங்க மனிதர்கள் கூட்டமாக வசிக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகமா இருக்கு. ஒட்டுவாரொட்டி சுலபமாக பரவுகிறது. காரணம், அங்கு மனிதர்கள் நெருக்கமாக வசிக்கிறார்கள். அந்த டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன், ஜனத்தொகையோட நெருக்கம் அங்க அதிகம். பல பெரிய நகரங்கள்ல எல்லாமே இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஆர் ஜனத்தொகை நெருக்கம் இருக்கு. அதனால பல சமுதாய பிரச்சனைகளும் ஏற்படுது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் ஏற்படுது. அதெல்லாம் நம்ம அன்றாட நம்ம செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த பேரிடர், இப்ப மனிதனால ஏற்படக்கூடிய ஒரு பேரிடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உள்நாட்டு சச்சரவு, உள்நாட்டு தகராறு, இல்ல கோஷ்டியா அவங்க மோதிக்கிறது, அல்லது அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடக்கிற யுத்தம், இல்ல ரஷ்யா வெர்சஸ் இஸ்ரேல், அவங்க ஹமாஸ்ல தொடர்ந்து கிட்டத்தட்ட பல மாதங்களா குண்டு வீச்சுல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இதனுடைய விளைவுகள், அவன் உயிர் போகுது. அது மாத்திரம் இல்ல, அங்க இருந்து தப்பிக்கணும், அவன் அங்க இருந்து தப்பிச்சு இன்னொரு நாட்டுக்கு போறான். அப்ப இன்னொரு நாட்டுக்கு அவன் போறான்னா எல்லாம் சில ஐக்கிய நாடுகள் என்ன சொல்றான், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பிழைப்புக்காக தப்பிச்சு வந்தானா அவனை ரெஃப்யூஜி, அகதி என்று சொல், அவர்களுக்கு வேணுங்கிற வசதியை செஞ்சு கொடுங்கிறான். பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய அகதிகள், இலங்கையிலிருந்து வரக்கூடிய அகதிகள், ஒரு காலத்துல பர்மாவில இருந்து வந்த அகதிகள், இந்த அகதிகள்லாம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையில சொல்லி இருக்கபடி அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்களே பாதுகாக்கணும். இப்ப தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இலங்கை அகதிகளுக்கு தனித்தனியா முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அங்க அவர்கள் தங்க வைத்திருக்கிறார்கள். அரசாங்கம் அவங்களை அங்க தங்க வச்சிருக்கு. வெளியே எங்க வேலைக்கு போனாலும் அந்த முகாமுக்கு வரணும். அது ஐக்கிய நாடுகள் சபை வகுத்த கோட்பாடு. அதுபடிதான் அவங்க செஞ்சாகணும். சோ இந்த மாதிரி இதெல்லாம் மனிதனால் வரக்கூடிய பேரிடர்கள். உள்நாட்டு போர், ஒரு நாட்டு இன்னொரு நாட்டுடைய நடத்தக்கூடிய போர், இது எல்லாம். அதே மாதிரி இந்த பஞ்சம் ஏற்கனவே நம்ம பேசணும். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்டு பாப்புலேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், மைக்ரேஷன், அதான் அர்பனைசேஷன், இதெல்லாம் நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட் ஆக்சிடென்ட்ஸ், போக்குவரத்து, அதாவது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ரசாயன பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள், இதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா கண்டெய்னர்ல எடுத்துட்டு போவாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதற்கான லைசன்ஸ் இதெல்லாம் அவ்வளவு சுலபமா வாங்க முடியாது. அதனால அந்த மாதிரியான வாகனங்கள் விபத்துல மாட்டும் பொழுது அத
அந்த பொருள் மட்டும் இழப்பு இல்லை, பலத்த உயிர் சேதம் ஏற்படும். பலத்த உயிர் சேதம் ஏற்படும். பெட்ரோலிய பொருட்கள், ரசாயன பொருட்கள், நச்சுத்தன்மை கொண்ட வாயு உருவாக்கக்கூடிய பொருட்கள், இது எல்லாத்துக்குமே எவ்வளவுதான் உங்க டேங்க் கெப்பாசிட்டி, எல்லாத்துக்கும் வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் நம்ம ஒழுங்குபடுத்தி இருக்கோம். அதே மாதிரி தொழிற்சாலையில நடக்கக்கூடிய இந்த தொழிற்சாலை விபத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. தொழிற்சாலையில இருந்து வெளிவரக்கூடிய நச்சு காற்று, நச்சு நீர், கழிவு நீர், எஃப்ளூவன்ட் நச்சு நீர், அது வெளியே வருது. அப்ப அது நமக்கு வெளியே வர, இப்ப தோல் தொழிற்சாலைகளுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு உத்தரவு போட்டு நீங்க அதை நீங்க சுத்திகரிப்பு பண்ணி தான் வெளியே அனுப்பணும். திண்டுக்கல்ல எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஈரோடு போன்ற நகரங்கள்ல எல்லாம் தோல் தொழிற்சாலை அந்த நச்சு நீரை வெளியே அனுப்ப முடியாது, சுத்திகரிப்பு செஞ்சுதான் அனுப்பணும். அப்ப அந்த நீர் என்ன ஆகுது, பூமியை உள்வாங்கி பூமிக்குள்ள இருக்க நீரெல்லாம் நச்சு ஆகுது, பொல்யூஷன். அப்ப இயற்கை சூழல் கெட்டு போகுது. இந்த நச்சு நீர் பூமிக்கு கீழே போகும்போது என்ன ஆகுது, அப்ப அதே மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய அமிலங்கள், மற்ற விஷ நீர், இது எல்லாமே பூமிக்குள்ள போய் பூமிக்கு நிலத்தடி நீர் விஷமாயி அந்த ஆவியா போய் அதனால ஏற்படும் அமில மழையே பெய்யுதுங்க. மழை பெஞ்சா அது அமில மழை தான். காரணம் அதுல எதனால வருது, சல்பர், நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், இது எல்லாமே அங்க நீர்நிலைகள்ல வருது. இந்த தொழிற்சாலை கழிவுகள் நகரங்கள்ல பாருங்க, நகரத்தின் நடுவே செல்லக்கூடிய ஆறுகளில் சாக்கடை நீரை திறந்து விடுகிறார்கள். சாக்கடை என்ன செய்யறதுன்னு தெரியல. டிரைனேஜ் மேனேஜ்மெண்ட், இந்த கழிவு நீரை எவ்வாறு மேலாண்மை செய்வது, அதுவே இன்னும் தெரியாத ஒரு நாகரிக உலகில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அத நேர நதிகள்லயே திறந்து விட்டுறாங்க. வைகை நதி, அதே மாதிரி தாமிரபரணி, அதே மாதிரி காவேரி, இந்த மாதிரி நதிகள்லாம் பாழடைஞ்சு போன காரணம் சரியான நதிநீர் மேலாண்மை கண்காணிப்பு இல்லாததுதான். ஏன்னா அதனாலதான் நம்ம சொல்றோம், நம்ம பல ஆபத்துகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஹசார்டு. அத நம்ம என்ன செய்யணும், இதுல இருக்க இடர்பாடு என்ன இருக்குங்கிறத முன்கூட்டியே நம்ம அளவிடணும். ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்றோம், இடர், அதை அளவீடு செய்யுங்க. ஆபத்து இருக்கு, அந்த ஆபத்துனால வரக்கூடிய நமக்கு வர இடரை அளவீடு செய்யுங்க, கணக்கிடுங்க, அதை எதிர்பார்த்து வாழுங்க, அதை எதிர்நோக்கி வாழுங்க. அது வந்தா, அந்த ஆபத்து வந்தா தான், ஹசார்டு வந்தா தான் டிசாஸ்டர். வரலன்னா அதோட தான் நம்ம இருக்கோம். மின்கம்பங்களுக்கு இடையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பல வாகனங்களுக்கு இடையில தான் நம்மளும் வாகனங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அது ஆபத்து தான். ஆக்சிடென்ட் எப்போ வேணாலும் நடக்கும். அந்த ஆபத்துக்கு இடையில தான் நம்ம வாழ்றோம். ஆனா நமக்கு மேலாண்மை செய்ய தெரியணும். நம்மளுடைய ரெசிலன்சி, கோப்பப், இதை எவ்வாறு நம்ம சமாளிக்க போறோம், எவ்வாறு எதிர்கொள்ள போறோம். எதிர்கொள்ளுங்கள், ஆபத்தை எதிர்கொள்ளுங்கள், பேரிடரை எதிர்கொள்ளுங்கள், பேரிடரை மேலாண்மை செய்யுங்கள். அதை எவ்வாறு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுதல், அதை அவற்றோடு வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அதில்தான் மனிதனுடைய வெற்றியே அடங்கி இருக்கிறது. ஆபத்தே இல்லாத உலகத்தை நாம் படைக்க இயலாது. நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகளால பல ஆபத்துகளும் வரத்தான் செய்யும். தொழில் மயமாக்குதல், நகரமயமாக்குதல், இது எல்லாத்திலையும் நசிந்து வரும் விவசாயம், இது எல்லாத்தோட ஒட்டுமொத்த விளைவு நீர்நிலைகள்லாம் அழிந்து, விவசாயம் அழிந்து, நகரமயமாக்கல், தொழில் மயமாக்கல், நவீனமா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இடத்த எடுக்கிறாங்க. சோ தொழில் வேணும். அந்த தொழில்ல அதே நேரத்துல அதனுடைய பக்க விளைவான பேரிடர்களை முறையாக மேலாண்மை செய்யணும்னா அதை முன்கூட்டியே கணிக்கணும். அதை முன்கூட்டியே கணிச்சா மட்டும்தான் நம்ம அந்த பாதிப்புல இருந்து தப்பிக்கலாம். இல்லைன்னா நம்மள வல்னரபிள், இவங்க உடனே நம்ம இந்த பாதிப்பு வந்தா, பூகம்பம் வரப்போகுது இல்ல, பூகம்பம் வரும். நீங்க ஒரு எரிமலைக்கு பக்கத்துல தான் வாழ்றீங்க, எரிமலையில இருந்து இத்தனை கிலோமீட்டர்ல வசிக்கிறீங்க, எரிமலை எப்ப வேணாலும் சீரும். அப்ப அதுக்கு முன்ஜாக்கிரதை நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதை நீங்க முன்ஜாக்கிரதையா நீங்க செஞ்சா
உங்களை நாங்க வல்னரபிள்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு பாதிப்பே இருக்காது. நீங்க அதை எதிர்கொள்றீங்க. அப்ப யூ ஆர் ஹேவிங் எ ரெசிலியன்சி இல்லையா? உங்களால அதை சமாளிக்க முடியும், எதிர்கொள்ள முடியும், அதுல இருந்து மீண்டு வர முடியும், உயிர் சேதம் இல்லாம தப்பிக்க முடியும். அதனாலதான் இந்த 2 வார்த்தை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மையிலேயே மிக முக்கியமான இந்த கரு என்பது இதுதான் இல்லையா? ஒண்ணு வல்னரபிளா, மக்கள் பாதிப்புள்ளாவார்களா, அதை போக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரெசிலியன்சியை கொடுங்க, எதிர்கொள்ள அது அவங்கள தாங்கும் சக்தியை கொடுங்க, எதிர்நோக்கும் சக்தியை கொடுங்க, தப்பிக்கும் சக்தியை கொடுங்க. இதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான கருத்துருவாக பேரிடர் மேலாண்மையில இருக்கு. எனவே இந்த கருத்துக்களை இன்றைக்கு முன்வைத்து இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.